ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சுவையான ஹைதராபாத் சிக்கன் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நேற்றுக்கு என்னோட தம்பியோட பர்த்டே அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் செஞ்சது. டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது சப்பாத்தி நான் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹைதராபாத் சிக்கன் கறிக்கு 1 கிலோ சிக்கன் வச்சு செய்ய போகிறாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 250 ml தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு 250 ml எடுத்துக்கோங்க. அரை மூடி எடுத்து நீங்கள் அரைச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா திக்கான பால் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட்டு எடுக்கிற பால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியானதுங்க. சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். அப்புறம் சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி வர கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அது நல்லா இந்த வர கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன் மட்டும் நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு நான் போட்டுக்கோங்க. லெமன் ஒரு 1/2 லெமன் இதில் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் கீரல் போட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கைகளில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு செய்கிறீங்கன்னா நைட்டே சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சிடணும். அப்போ தான் இந்த சிக்கன் செய்ய முடியும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ என்னோடய வீட்டுக்காரர் செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் நிஜமாக நல்லா இருந்ததுனால தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கூட 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சிக்கன் பீஸ் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கும். இந்த ரெசிபி நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு அம்மாவை, உங்கள் அக்கா, தங்கச்சி, உங்கள் ஒய்ஃப் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு அசத்துங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நான்னா கொஞ்சம் அவசரமாக அப்படியே செய்வேன். இவங்க கலக்கிறது பார்த்தாலே ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ பொறுமையாக செய்கிறாங்க. இப்போ எல்லாம் கலந்துட்டாங்க. கலந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை அடுத்த நாள் காலையில் தான் எடுத்து செய்ய போகிறாங்க. சப்பாத்திக்கோ அல்லது நான்கோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை செஞ்சுக்கோங்க. அல்லது உங்களுக்கு நைட் டைம் வேணும்னா நீங்கள் காலையில் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. நைட்டில் செய்யுங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா வதங்கிரும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் இல்லைங்களா, நைட்டு ஊற வச்ச சிக்கன் எடுத்துட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சிக்கன் வெளியே எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் இருந்து. இப்போ நம்ம கலக்கி வச்ச சிக்கன் இதில் கொட்டிட்டோம்னா அவ்வளோதாங்க, நமக்கு ரெசிப்பியே செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், வேறு எந்த வேலையுமே இல்லை. வெங்காயம் மட்டும், இது கூட தக்காளி எதுவுமே சேர்க்குறது தேவையில்லை. இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சின்ன அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு 1/2 மணி நேரம் நல்லா மூடி போட்டு வேக விடணும். அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு வேக விடுங்க 1/2 மணி நேரம். நீங்கள் கிளறி விடணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா அதுவே ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படியே சிக்கன் பூ மாதிரி அப்படியே உதிருதுங்க.
நம்ம சூப்பரான ஹைதராபாடி சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நானோ அல்லது சப்பாத்தியை வச்சு சூப்பராக நல்லா டேஸ்டியாக சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.